அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ரசமணியை கழுத்தில் அணியும் போது சகல சௌபாகியம் சம்பத்து எல்லாமே கிடைக்கும். ரசமணியை சொல்லிக்கினே போகலாம், ரசமணியோட மகத்துவம்லாம். ஆனால் ரசமணியை ப்ராசர் பண்ணுற விஷயம் 7 ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், ரசமணி கண்ணாடி மாதிரி இருக்கும். இதை சுருக்கு கொடுக்கணும், புடம் போட்டு இதை இறுக்கி மெழுக்கு பதத்தில் கொடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை மணியை ஆக்கி அதுக்கு சாரணை கொடுக்கணும். எந்தெந்த மூலிகைக்கு சாரணை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். டைரெக்டாக ரசமணியவே போட்டால் மட்டுமே வேலை செய்யும். நீங்கள் மூலிகையே எதுவும் கொடுக்காமல் போட்டாலும் சகல விஷயமும் ரசமணி கொடுக்கும். ரசமணிக்கு போடுறதுக்கு ஒரு மெத்தடெலாம் இருக்குது. அது துணி கட்டி தான் போடணும். அது எத்தனை சுற்று கட்டி தான் கழுத்தில் போட்டதுக்கு அப்புறமா தான் கெட்டதெல்லாம் எடுக்கும். இது ஏன் இந்த பதிவில் நான் கொடுத்தேன்னா, ரசமணியை சுற்றித்தால் 7 ஷர்ட்டை ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்கும். இந்த பாருங்கள், கை விரல் கூட தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும், மக்களே இருக்காது, அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதுதான் ரசமணி, உண்மையான ரசமணி. இதை லிங்கத்திலேருந்து எடுக்கிறது, ஓகேங்களா. ரொம்ப விலை அதிகமான ஒரு பொருள் இது. இது ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா 1/4 கிலோ தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரசமணி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அது புடம் போடுற பொறுத்து ரசமணிக்கு. ஆனால் இந்த ஒரு மணியை போட்டால் சகல விதமான ஐஸ்வர்யம் கிடைக்கும், சகல விதமான வசியம் கிடைக்கும். ரசமணிக்கு சொல்கிறக்கூடிய ஒரு வார்த்தையே கிடையாது, அத்தனை விஷயமும் இந்த ஒரு மணியில் கிடைக்கும். இது என்னோடய அனுபவத்தில் நீங்கள் கேட்டதுக்கு ரசமணியை 7 ஷர்ட்டை ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், காமிங்க ஐயா அப்படின்னு. ஏன்னா இது முக்கியமாக இது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, ரொம்ப விலை இது. அதனால் நான் ரசமணியை காமிக்கல, ரசத்தை தான் காமிச்சிருக்கிறேன். ரசத்தை சுத்தப்படுத்தி அதோட விளக்கம் தான் நான் கொடுத்துருக்குறேன். என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.